ஒரு காதல் கதை. லக்ஷ்மி மிகவும் மனம் உடைந்து போயிருந்தாள். ஏனெனில் அவள் காதலன் அவளை ஏமாற்றி விட்டிருந்தான். கல்லூரியில் 4 வருடங்கள் காதலித்தவன். அற்புதமான காதல் மொழிகளை பேசியவன் அவன். எல்லோரும் இந்த கல்லூரியே பாராட்டினார்கள். இதை போன்ற ஒரு அற்புதமான காதல் ஜோடி கல்லூரியிலே இல்லை என்பதாக. கடைசியில் 4வது வருடம் முடிந்த பின்பு அவன் சொன்னான், நான் உன்னை காதலிக்கவில்லை. உன்னை போன்ற நல்ல பெண்களை காதலித்தால் கல்லூரியில் எனக்கு ஒரு கெத்து, எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதனால தான் நான் உன்னை காதலித்தேன். பாய் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். மிகவும் உடைந்து போயிருந்தாள். அடுத்து என்ன செய்வது? வேலைக்கு எவ்வாறு தயாராவது? மனம் உடைந்து போயிருந்திருந்தது. அவர்களுடைய ஃபேமிலி கட்டாயம் இவள் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தது. என்ன செய்வதென்று மிகுந்த மன உளைச்சலில் இருந்தாள். அவன் திருப்பி வருவானோ என்று கூட ஏங்கினாள். ஆனால் அவனுடைய செயல்கள், கடைசியாக அவளிடம் பேசியது, அவன் திரும்பியே வரமாட்டான் என்றுதான் தோன்றியது. அவள் எவ்வாறு இதிலிருந்து விடுதலை அடையலாம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது அவள் இறந்து போனால் நலமாயிருக்கும் என்று கூட எண்ணினாள். அடுத்த நாள் எவ்வாறோ ஒருவாறு சமாளித்து அவள் ஒரு வேலைக்காக ஒருவரை பார்ப்பதற்காக சிபாரிசு கடிதம் வாங்க சென்றாள். எப்படியும் இந்த வேலையில் சேர்ந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் ஒரு முடிவுக்கு வந்தவாறு சோகத்தை மறைத்தவாறு சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுடைய நண்பர், அதாவது ஒரு தோழிக்கு அவள் ஃபோன் செய்தாள். அந்த ஃபோனில் அவள் கேட்ட செய்தி அவளுக்கு அதிர்ச்சி அளித்தது. ஒருவேளை மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். அந்த ராஜ், அவளை ஏமாற்றியவன், ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் மடிந்து போனான் என்பதே அந்த செய்தி. அவள் என்ன நினைப்பது என்பதை, எவ்வாறு இருப்பாள் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள்.